அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மதுரையை சுற்றி உள்ள முக்கியமான கோயில்களை தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில். இரண்டாவதாக நீங்க பார்க்க போறது இந்த ஸ்ரீ ராக்காயி அம்மன் சக்தி வாய்ந்த கோயில். மூன்றாவதாக நீங்க பார்க்க போறது இந்த ரெண்டு கோயிலுக்கும் மலை அடிவாரத்துல இருக்கிற பழமையான இந்த 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயில். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மிக முக்கியமான இந்த அழகர் கோயில். ஸோ இந்த கோயில்களை தவிர நீங்க அதுக்கப்புறம் முக்கியமானது இன்னொரு கோயில் இருக்கு மதுரையை ஒட்டி. அது பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில். ஸோ இத்தனை கோயில்களை பற்றியும் நாங்கள் போயிட்டு வந்த அந்த அனுபவங்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதாங்க மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழகர் கோயிலுக்கு எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குங்க. அதனால ஈஸியா நீங்க பயணம் செய்ய முடியும். டிக்கெட் விலை பாத்தீங்கன்னா 31 ரூபாய் தான். 21 கிலோமீட்டர் 3/4 மணி நேரத்துல கம்ஃபர்டபுளா நீங்க கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்ணலாம். இதுதாங்க அழகர் கோயில் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு வந்த பிறகு நீங்க முதல்ல பார்க்க வேண்டிய கோயில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு தான். இது 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு மலை உச்சியில. அதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா ராக்காயி அம்மன் கோயில் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த முருகன் கோயிலுக்கு போறதுக்கு நீங்க அதுலயும் கவர்மெண்ட் பஸ் இருக்கு. அந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு தேவையான அளவுக்கு ஆள் வந்த உடனே டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. பிரைவேட் ஆட்டோஸ்லாம் இங்க ஓடாது. அங்க ஆட்டோ பிடிச்சிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா முடியாது. நீங்க இந்த கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி தான் வெயிட் பண்ணி தான் நீங்க பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இல்லைன்னா நீங்க இண்டிவிஜுவலா கார் புக் பண்ணி வரலாம். ஸோ இந்த பயணம் நல்லாவே இருக்கும். மலை உச்சியில போகும்போது சூப்பரா இருக்கும். இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டே நீங்க ஒரு காட்டுக்குள்ள போற ஃபீலிங்கே இருக்கும் உங்களுக்கு. நீங்க அழகர் கோயில் பஸ் ஸ்டாண்ட் முதல்ல நீங்க முருகன் கோயில பார்த்துட்டு ராக்காயி அம்மன் கோயில் அதுக்கப்புறம் பார்த்துட்டு ரிட்டர்ன் போகும்போது அழகர் கோயில பார்க்கறது தான் உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராக்காயி அம்மன் கோயில் டெம்பிள் கண்டிப்பா ரஷ் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. 100 படிக்கட்டு வேற ஏற வேண்டி இருக்கும். பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கோயில் நம்ம சொல்றோம் அப்படின்னா 6 படை வீடுகளில் 6வது படை வீடாக இந்த பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் திகழ்கின்றது என்பது ஞாபகம் வச்சுங்க. சோ நம்ம பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகன் இந்த தலத்தில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஔவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்கிறார்கள். திருமுருகாற்று படையில வரும் பழமுதிர்ச்சோலை என்பதற்கு பழமுற்றிய சோலை என்று நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்கிறார். கந்தபுராண துதிப்பாடலில் வள்ளியை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக உதவும்படி முருகன் அழைத்த தலம் பழமுதிர்ச்சோலை என்று கூறுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். எனவே 6வது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை வள்ளி மலையை குறிக்கும் என்று ஒரு சாரார் தெரிவிக்கின்றனர். நீங்க இந்த முருகன் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ராக்காயி அம்மன் கோயிலுக்கு நீங்க நடந்தே போக முடியும். முடியாதவங்க கண்டிப்பா நீங்க சொந்தமா காரு இல்ல பைக் வச்சுதான் நீங்க போக முடியும். அங்க ஆட்டோலாம் ஓடாது. சோ பெரியவங்க நடக்க முடியாதவங்க கண்டிப்பா சொந்தமா காரு இல்ல பைக்ல தான் நீங்க வர முடியும். மற்றபடி இங்க பிரைவேட் ஆட்டோ எதுவுமே ஓடாது. அது ஞாபகம் வச்சுங்க. நம்ம இப்போ பார்க்கிங் ஏரியா வந்துட்டோம். ராக்காயி அம்மன் கோயிலோட பார்க்கிங் இது. இங்க பைக்கு கார்லாம் இங்க பார்க் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ராக்காயி அம்மன் கோயிலுக்கு போகிற அந்த படிக்கட்டு. கிட்டத்தட்ட ஒரு 100 படிக்கட்டு இருக்கும். ஸோ அந்த படிக்கட்டு கீழே அடிவாரத்திலே நீங்க செப்பலை விட்டுடலாம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா நூபுர கங்கை தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அதுல குளிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க போற வழியிலேயே உங்களுக்கு என்ட்ரியில கேன் வச்சுன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. இது பாருங்க, இது மாதிரி கேன் வச்சு நிறைய இடத்துல இருக்கும். கீழே அங்க முருகன் கோயிலும் இருப்பாங்க. அந்த கேனை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்கன்னா நீங்க அந்த தீர்த்தத்தை பிடிச்சுன்னு வரலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ்.
ஸோ உள்ள எதுவும் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அம்மனை நீங்க தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த படிக்கட்டில் இறங்கி நடந்து முருகன் கோயில், பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு நீங்க வந்துடணும். அங்க வந்தீங்கன்னா மறுபடியும் நீங்க அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி தான் நீங்க வந்து ரிட்டர்ன் வந்து அழகர் கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க போக முடியும். ஸோ அதே மாதிரி பஸ்ஸுக்கு தேவையான ரஷ் வந்த பிறகு பஸ்ஸை எடுப்பாங்க. அதே 10 ரூபாய் டிக்கெட்டு நீங்க வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து அழகர் கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற கோயில் வந்து பாத்தீங்கன்னா அழகர் கோயிலும் கருப்பண்ணசாமி கோயிலும் தான். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். லெப்ட்லயே வந்து நீங்க கிளாக் ரூம் இருக்கு, லக்கேஜ் எல்லாம் அங்க வச்சிடலாம். நாங்க மதுரையில 6 மணிக்கே கிளம்புனதால இந்த முருகன் கோயிலுக்கு 7 மணிக்கெல்லாம் உள்ள போயிட்டோம். அப்புறம் 8 மணிக்கெல்லாம் வந்து ராக்காயம்மன் கோயிலும் தரிசனம் முடிச்சுட்டு 8:30க்குள்ள நாங்க இந்த அழகர் கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி வாங்க. அடுத்ததான் நம்ம அழகர் கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போற கோயில் இது வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயில். இது வந்து தமிழ்நாட்டில் வழிபடும் 21 காவல் தெய்வங்களில் முதன்மை காவல் தெய்வம் ஆவார். இவரை கருப்பன் என்றும் கருப்பண்ண சுவாமி எனவும் அழைப்பதுண்டு. இந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு இலவச தரிசனம் கியூவும் இருக்கு, 10 ரூபாய் டிக்கெட் போற கியூவும் இருக்கு. பட் ஆனா இந்த கோயில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து திறப்பாங்க, நட திறப்பாங்க உள்ள வரையும். பட் வெளியிலே நின்று எல்லாரும் கும்பிட்டு வருவாங்க இந்த கோயிலுக்கு. ஸோ நாங்களும் அதுபடி கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கோயில் என்ட்ரன்ஸ் எதிர்க்கவே வந்து மண்டபம் இருக்கு. மண்டபம் பக்கத்திலே ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பொங்கல் வச்சு அவங்கவுங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குற கோயில் வந்து பாத்தீங்கன்னா அருள்மிகு கள்ளழகர் கோயில். இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த கோயில் ஒட்டி என்ட்ரன்ஸ் பக்கத்தே ரைட் சைட் பாத்தீங்கன்னா அங்க ஏரோ மார்க் போட்டு பாருங்க. இது வந்து ராக்காயம்மன் கோயிலுக்கு போற ஒரு படிக்கட்டு என்ட்ரன்ஸ். ஓகேங்களா, நடந்தே கூட நீங்க போயிட்டு வர முடியும், ஞாபகம் வச்சுங்க. இந்த அழகர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா திருமாலிருஞ்சோலை என்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற அழகர் பெருமாள் கோயில். அது மட்டும் இல்ல, 108 வைணவ திவ்ய தேச திருப்பதிகளுள் அதிகமாக பாடல்கள், அதாவது 129 பாடல்கள் பெற்ற 3ஆம் திவ்ய தேசம் ஆகும். தமிழ் சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் போற்றும் இத்திருத்தலம் சோலைமலை, திருமாலிருஞ்சோலை, மாலிரங்குன்றம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. நங்கல் குன்றம் என்று அழைக்கப்படும் வட்ட வடிவ கருவறையில் கேரள கோயில்கள் போன்ற அமைப்பு. இறைவனாகிய பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். உற்சவமூர்த்தி அழகர் பெருமாள் அல்லது சுந்தரராஜ பெருமாள் எனப்படுகிறார். பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், மதுரை நாயக்க மன்னர்கள் ஆகிய பல மன்னர்கள் இத்திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் வந்து செய்திருக்காங்க. மலை குன்றுகளில் வாழும் சமணர்கள் மதுரையை சுற்றிலும் இருந்த யானைமலை, கீழவளவு, அரிட்டாப்பட்டி, பெருமாள் மலை, புதுக்கோட்டை அருகில் முத்துப்பட்டி என பல இடங்களில் வாழ்ந்தது போன்று அழகர் மலையில் இருந்து 3 மைல் தொலைவிலும் சிறிய அளவில் வாழ்ந்திருக்காங்க. இந்த கோயிலோட மூலவரான அழகர் இல்லனா அழகிய தோளுடையான் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயார் வந்து சுந்தரவள்ளி. ஓகேங்களா, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூலவர் பரமசுவாமிக்கு நடத்தப்படும் தைல பிரதிஷ்டை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த பிரதிஷ்டை உற்சவம் வந்து தை அமாவாசை தொடங்கி ஆடி அமாவாசை வரை 6 மாத காலத்துக்கு வந்து நடைபெறுகிறது. இந்த கோயிலின் வரலாறு அப்படின்னு சொல்லும் போது, சுதப முனிவர் திருமாலிருஞ்சோலையில் உள்ள நூபுர கங்கை என்னும் சிலம்பாற்றில் நீராடும் போது எதிர்ப்பட்ட துர்வாசர் முனிவரை கவனிக்காம இருக்க கண்டு கோபமுற்ற துர்வாசர் சுதப முனிவரை தவளை, அதாவது மண்டூகமாக மாறும்படி சாபமிட்டார். சாபம் நீங்க சுதப முனிவர் வைகை ஆற்றில் மண்டூக வடிவில் நீண்ட காலம் தவமி ஏற்றி திருமாலால் சாபம் வந்து நீக்க பெற்றார். முனிவர் கண்டு வணங்கிய அவ்வுருவே சுந்தரபாகு என்று வடமொழியிலும் அழகர் மாலிருஞ்சோலை நம்பி என்று தமிழிலும் அழைக்கப்படுகிறார். இந்த அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் இருக்கிற அந்த நூபரகங்கை தீர்த்தம், அந்த நீரூற்றில் உள்ள தண்ணீரானது வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தில் இருந்து கோவிலின் மலை உச்சிக்கு வருவதாக நம்பப்படுகிறது. இக்குளத்தின் குளிப்பதன் மூலம் மனிதர்களின் ஆசை வந்து நிறைவேறுவதாக கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த குளத்துக்கு இஷ்ட சித்தி என்று பெயரும் உண்டு. இந்த
நூபுரகங்கை தீர்த்தத்தை தான் நம்ம ராக்காய் அம்மன் கோயில்ல குளிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை நம்ம கேன்ல கலெக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொடுக்கலாம் நம்ம சொன்னது ஏற்கனவே. சயின்டிபிக்கா இன்னொன்னு சொல்றாங்க, இந்த நீரில் உயர்தர தாதுக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு, இதில் இரும்பு மற்றும் செம்பு போன்ற கனிமங்களும் உள்ளது. இதனால வந்து பல நோய்களை வந்து குணப்படுத்த முடியும் என்று நம்பப்படுகிறது. அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது பெருமாள் கோயில்ன்றதால சனிக்கிழமெல்லாம் போனீங்கன்னா பயங்கர ரஷ்ஷா இருக்கும். நாங்களும் அந்த ரஷ்ஷை தான் கடந்து வந்தோம் வெளியில. ஸோ அடுத்துதான் நீங்க திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் போறதுக்கு மதுரை இதே பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நீங்க வரணும். பாக்குறீங்களே இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல முதல் படை வீடுன்ற பஸ்ஸுங்களே நிறைய ஓடும். 15 மினிட்ஸ் பண்ணு போகுது. பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த அருள்மிகு சுப்பிரமணிய சாமி டெம்பிள் திருப்பரங்குன்றத்துல இருக்கு. ஆட்டோல வந்தீங்கன்னா கண்டிப்பா 250 ரூபா இருந்து 300 ரூபாய் கேட்பாங்க. ஏன்னா லோக்கல்ல ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கே வந்து 150 ரூபாயில இருந்து 200 ரூபாய் வாங்குறாங்க. ஓகேங்களா. நாங்க வந்து போகும்போது பஸ்ல போயிட்டோம், வரும்போது ஷேர் ஆட்டோல போயிட்டோம். இந்த முருகன் கோயில் பஸ் ஸ்டாண்ட் திருப்பரங்குன்றத்துல இருந்து மெயின் ரோட்ல இருந்து உள்ள போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நான் வச்சுங்க. கோயில் திறந்திருக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா காலையில 5:30ல இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்க. இந்த திருப்பரங்குன்ற சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் வந்து பாத்தீங்கன்னா முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக வந்து திகழ்கின்றது. இங்குதான் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் வந்து சொல்கின்றது. இக்கோவிலில் முருகன் வந்து எப்பவுமே மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் கருவறை வந்து ஒரு குகை கோயில். ஓகேங்களா. கருவறையிலிரு 5 குகைகள் வந்து மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன. சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, துர்காதேவி சன்னதி, கற்பக விநாயகர் சன்னதி, சத்தியகிரீஸ்வரர் சன்னதி, பவளக்கனிவாய் பெருமாள் சன்னதி ஆகிய 5 சன்னதிகள் வந்து இந்த கோயிலுக்குள்ள இருக்கு. நீங்க கோயிலுக்குள்ள பொது தரிசனம், ஃப்ரீ தரிசனமும் இருக்கு, 100 ரூபாய் சிறப்பு தரிசனமும் இருக்கு. வீக்கெண்ட்ல விசேஷமான நாட்கள்ல கண்டிப்பா ரஷ் குவியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பிளான் பண்ணீங்க. சோ முருகனை தரிசனம் பண்ணிட்டு வர வழியில இந்த அருள்மிகு சொக்கநாதர் திருக்கோயிலையும் நீங்க தரிசனம் பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா வீடு வரலாம். சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷனும் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.